வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் பிடிஓ ஆஃபீஸ் ரிலீஸ் ஆகிருக்க நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான இனிஷியல் சேலரியை பெர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக விண்ணப்பிக்க எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, ஆனால் உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீமேல் கேட்டகரியில் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து மகளிர் திட்ட அலுவலகத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 14 வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் அவங்க எதுவும் தரல. ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோகிராஃப் போட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே விண்ணப்பதாரரோட பெயர் இங்கே கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்பா பேர் அல்லது கணவர் பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் இங்கே ஃபில் பண்ணுங்கள். கல்வி தகுதி உங்களோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதோட டீட்டெயில்ஸு, மதிப்பெண் சான்றிதழ் நகல் இதெல்லாமே அட்டாச் பண்ணணும். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் எண், அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, அதோட எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்டிங்ஸில் இருந்தீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இடம் தேதி ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் டெஸ்டர் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாமே செல்ஃப் டெஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். இணை இயக்குனர் / திட்ட இயக்குனர், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம் 631502 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். நீங்கள் இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இதுக்கு போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் மெயில் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும். சப்ஜெக்டில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் திட்ட அலுவலகத்தில் அனைத்து வட்டார இயக்க மேலாண்மை அலகில் உள்ள வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் காலிப்பணியிடங்கள் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் இன்வைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் பிளாக் கோஆர்டினேட்டர், அதாவது வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் என்பது கிராமப்புற வாழ்க்கை வறுமையை போக்கவும் மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு முக்கிய திட்டம். இந்த திட்டத்தில் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு மகளிர் திட்ட அலுவலகத்தில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரமில் 2 வேகன்சிஸ், குன்றத்தூரில் 3 வேகன்சிஸ், உத்திரமேரூரில் 2 வேகன்சிஸ்,
வாலாஜாபாத்தில் 4 வேக்கன்சிஸ், திருப்பெரும்புதூரில் 3 வேக்கன்சிஸ். ஓகேங்களா. இந்த வட்டாரங்களில் உங்களுக்கு மொத்தமாக 14 வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் போஸ்டிங்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பாடத்திட்டத்தில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். குறைந்தது 3 மாதங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் கணினி பயிற்சி சான்றிதழ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கணினி பயன்பாடுகள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இந்த துறையில் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3 இயர் எம்எஸ் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஹெச்ஜி, பிஎல்எஃப்பில் குறைந்தது 5 ஆண்டுகள் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசிப்பிடம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வட்டாரத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வட்டாரத்துக்குள்ளே உங்களோட வசிப்பிடம் இருக்கணும், உங்களோட இருப்பிடம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், நன்னடத்தை சான்று சமர்ப்பிக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஆர்லமோ அல்லது புதுவாழ்வு திட்டம் அல்லது ஐஎஃப்ஏடி திட்டம் அல்லது பிற மாநில அரசு திட்டங்கள் அல்லது திட்டங்கள் மிஷன்களில் நிர்வாக அல்லது நிதி முறைகேடுகள் உள்ளிட்ட காரணங்களால் பதவி நீக்கம் அல்லது நீக்கம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்க இந்த திட்டங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணி முறைகேடு செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி உங்களை பதவி நீக்கம் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், செக் பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கே எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 14 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்திற்கு தகுதி உள்ள பெண் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்காது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான வென்யூ, டைமிங் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக அந்தந்த வட்டாரங்களில் வசிப்பிடங்களாக வச்சுருக்கவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதை வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அதை செக் பண்ணிவிட்டு அந்தந்த வட்டாரத்தில் இருக்க பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.